கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே விசுவாசியின் அதிகாரம் 7ஆம் பகுதியை நாம் தியானிக்கலாம். நேற்றைய தினத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்தோம். அது மட்டுமல்ல, இந்த பொல்லாத உலகத்திலே நம்முடைய நீதியை நாம் நிலைநாட்ட முயற்சித்தால் அதிலே தோல்விதான் மிஞ்சும். ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே போதகர்கள், அதாவது தலைவர்கள், பாஸ்டர்கள் என்று இருக்கிற இவர்கள் மத்தியிலும் கூட நம்முடைய செயல்கள் நேர்மையாக, உண்மையாக, நீதியாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அந்த அந்தஸ்தை வைத்து நம்முடைய நீதியை நாம் நிலைநாட்ட முடியாது. வாக்குவாதம் செய்து தோல்விதான் மிஞ்சும், ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதையும் நாம் சகித்து, தேவன் நம் பக்கத்திலே இருக்கிறார், நீதிபர் நமது பக்கத்திலே இருக்கிறார். இந்த உலகத்திலே அவமானங்களும் கேலியும் மிஞ்சும், ஆனால் ஜீவ கிரீடம் நமக்கு உண்டு. இவ்வுலகத்திலே நாம் வாழும் பொழுது ஒரு உள்ளான சமாதானத்தை பெற்று வாழலாம் என்று நாம் நேற்றைய தினத்திலே தெளிவாக பார்த்தோம். அதோடு ஆண்டவர் நிறுத்தவில்லை, இன்னொரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அது என்ன அதிகாரம் தெரியுமா? நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். யாருக்கு முடிசூடுவார்கள்? இந்த உலகத்திலே விளையாட்டுத் துறையிலேயோ மற்ற படிப்பு துறையிலேயோ எந்த துறையிலோ வெற்றி பெற்றவர்களுக்கு முடிசூட்டு விழா நடக்கும், மகுடம் சூடுகிற அந்த விழா நடக்கும். அதுபோல அத்தனை பேர் மத்தியிலும் மகுடம் சூட்டப்பட்டவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம், நல்ல பக்தி உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் இது புரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு பெற்ற புது சிருஷ்டியான தேவனுடைய பிள்ளைக்கு இந்த அதிகாரம் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்ற இந்த செய்தியை கேட்டு நமக்கு மகிழ்ச்சி வர வேண்டாமா? சந்தோஷம் வர வேண்டாமா? நான் தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட பிள்ளை என்ற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். அதோட இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின அந்த எபிரேயர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். அன்பானவர்களே, முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டது மட்டுமல்ல, முடிசூட்டப்பட்டது உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட மகத்துவமான ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும். வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். நான் பக்தி உள்ள கிறிஸ்தவன் அல்ல, நான் சாதாரண கிறிஸ்தவன் அல்ல, நான் ஜெபிக்கிற ஆராதிக்கிற தலைவன் அல்ல, அல்லது பிரசங்கிக்கிற வீரனும் அல்ல. ஆனால் அதை விட சிறந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனுடைய புத்திரராக இருக்கிறேன், தேவனுக்கு சுதந்திரவாளியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீதிமானாக தேவன் என்னை வைத்திருக்கிறார், நீதிமானாக்கி முடிசூட்டி வைத்திருக்கிறார். இந்த பெரிய சிலாக்கியத்தை பெற்ற நான் பாக்கியவான் என்று சொல்லி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ தேவன் கிருபை செய்வாராக. தேவனுக்கு சித்தமான நாளை தினத்தில் இன்னொரு புதிய சிந்தையோடு நாம் கடந்து செல்லலாம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.